எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். விண்வெளியிலிருந்து வீடு நோக்கிய பயணம் அப்படின்னு சொல்லி சுபான்ஷு சுக்லா அவர்களுடைய தரையிறங்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வ பத்தி குடுத்திருந்தாங்க. இதுல இந்த ஆர்டிக்கிள் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா, அவரு விண்வெளியில அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 7 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருப்பாரு. அத பத்தி தான் இங்க குடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, மயோஜெனசிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டெஸ்டிங்க வந்து பண்ணியிருப்பார். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ கிராவிட்டில நம்மளுடைய அ தசை செல்கள்லாம் இருக்கு இல்லையா? எடையற்ற நிலையில நம்மளுடைய தசை செல்கள் எல்லாமே சீர்குலைஞ்சு போகும். அது எதனால அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ விண்வெளியில் தசை சுருக்கம் ஏற்படுவதற்கான உயிரியல் காரணங்கள புரிந்து கொள்வது தான் இந்த ஆய்வினுடைய நோக்கமாக இருந்துச்சு. இது விண்வெளி வீரர்களுடைய பாதுகாப்பு மட்டும் இல்லாம, நம்ம பூமியில மஸ்குலார் டிஸ்ட்ரோபியா அப்படின்னு ஒரு நோய் இருக்கு. ஓகேங்களா? வயது முதிர்ந்தவர்களுக்கு வந்து இந்த தசை இழப்பு பார்த்திருப்பீங்க. ஸோ அது எதனால வருது? அதற்கான சிகிச்சைகள கண்டுபிடிக்கவும் இது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது நுண்பாசி ஆய்வு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது அந்த விண்வெளி பயணத்தோடைய 5வது நாள் முதல் என்ன பண்றாங்க அப்படின்னா, விண்வெளி பயணத்தின் போது அந்த வீரர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள வழங்குவதற்கு மைக்ரோ ஆல்கே நுண் பாசிகள வந்து வளர்க்கறதுக்கான ஒரு ஆய்வுகள பண்ணியிருக்காங்க. அது இந்த மைக்ரோ ஆல்கே அப்படிங்கிறது இப்ப எர்த்ல வளர்ந்துரும். ஏன்னா, இங்க அதுக்கான கண்டிஷன்ஸ் இருக்கு. மைக்ரோ கிராவிட்டில அதாவது அவுட்டர் ஸ்பேஸ்ல இது எப்படி வளரப்போகுது? அப்படிங்கிறத அத வளர்த்து பார்த்திருப்பாங்க. ஓகேங்களா? அதன் உண்டான ஒரு ஸ்டடீஸ வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சயானோபாக்டீரியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனுடைய வளர்ச்சி குறித்த ஆய்வுகளுமே வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. மைக்ரோ ஆல்கே, சயானோபாக்டீரியா 2 பத்தியும் வந்து ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. அதே மாரி 3 கிரேட் அப்படிங்கிற ஒரு சிறப்பு நுண்ணுயிர்கள பற்றின ஆய்வும் நடைபெற்று இருந்திருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, இந்த நுண்ணுயிர்கள் வந்து கடும் வெப்பம், குளிர், கதிரியக்கம், உயர் அழுத்தம் இது எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய திறன் கொண்டவையாக இருக்கு. ஓகேங்களா? 3 கிரேட் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம சர்வைவல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, 10 ஆண்டுகளுக்கு மேலுமே நீரற்ற நிலையில கூட அதனால சர்வைவ் ஆக முடியுது. அப்ப அது எப்படி? அப்படின்னு சொல்லி ஆய்வுகள நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி விண்வெளியில எடையற்ற நிலையில விதைகள் முளைக்குமா? அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. விதைகள் முளைத்திருக்கும். அந்த விதைகள வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. பூமியில இருக்கக்கூடிய விதைகளுக்கும், அங்க இருக்கக்கூடிய விதைகளுக்கும் உண்டான மாறுபாடு என்ன இருக்கு? அப்படிங்கிறதையும் வந்து ஆய்வு பண்ண போறாங்க. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு தான் சக்சஸ்ஃபுல்லா யார் வராரு அப்படின்னா, நம்மளுடைய சுபான்ஷு சுக்லா வராரு. சரிங்களா? ஸோ அந்த சுபான்ஷு சுக்லா வரக்கூடிய அந்த ஒரு பயணம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆ நேத்து ஆக்சுவலி சக்சஸ்ஃபுல்லா வந்து இறங்கிட்டாங்க. டீஆர்பிட்டிங் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ, அ விண்கலம் வந்து என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா பூமிக்குள்ள உள்ள வரும். ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தரையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறமா பாராசூட்டுகள வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பாராசூட்டுகள ஓப்பன் பண்ணி என்ன ஆகும் அப்டின்னா, ஆ நமக்கு சேஃபா லேண்ட் பண்ண வைப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த டீஆர்பிட்டிங் பண்றப்ப பூமிக்குள்ள வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அதிகமான அந்த உராய்வு ஏற்பட்டு நெறைய டிகிரி செல்சியஸ்ல வெப்பநிலை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதெல்லாம் தாங்கக்கூடிய அளவுல தான் அந்த விண்கலத்தினுடைய கவசம் அப்படிங்கிறது பொருத்தப்பட்டிருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து அபாயகரமான கட்டம். இந்த இடத்துல தான் விண்கலம் வெடிச்சு சிதறும். இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த தாண்டிட்டோம் அப்படின்னா, அப்புறம் பாராசூட் ஓப்பன் பண்ணி நம்ப சேஃபா வந்து லேண்ட் பண்ணிடலாம். எங்க லேண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, பசிபிக் ஓஷன்ல வந்து லேண்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? பசிபிக் ஓஷன்ல சான் டியாகோ அப்படிங்கிற கோஸ்டல் ரீஜியன் இருக்கு. யுஎஸோட கோஸ்டல் ரீஜியன். அங்க தான் வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.